நான் மீஷோவில் ஆயில் டிஸ்பென்சர் வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது இந்த பிளாஸ்டிக் ஆயில் டிஸ்பென்சர் தான். இது பாருங்க எவ்வளோ அழுக்காக இருக்குன்ட்டுன்னு. எத்தனை டைம் வாஷ் பண்ணாலும் இந்த எண்ணெய் பிசுக்கு போகவே மாட்டேங்குது. அண்ட் தெரியாமல் அடுப்பு பக்கத்தில் வச்சுருந்தோம் அப்படின்னா பாட்டிலே அப்படியே உருகி போயிடுது. அந்தளவுக்கு டேஞ்சரஸாக இருக்குது. இந்த கிளாஸ் ஆயில் டிஸ்பென்சரும் நான் பழசு வச்சுருந்தது தான். இது கிளாஸ் எல்லாம் குவாலிட்டி நல்லாயிருக்கு. பட் மேலே வச்சிருந்த லிட்டு வந்துட்டு சுத்தமாக போயிடுச்சு. அது ஆயில் அப்படியே ஊறி போய் சுத்தமாக அது போயிடுச்சு. இருந்தாலும் இது எனக்கு தூக்கி போட மனசு வரலை. ஸோ அதனால் ஒரு பாட்டிலில் நான் மணி பிளான்ட் வச்சு வளர்த்திட்ருக்கேன். இன்னொரு பாட்டிலில் பெயிண்டிங் மாதிரி பண்ணி ஏதோ டெக்கோர் ஐட்டம்ஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். ஆயில் டிஸ்பென்சர் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கணும், அட் தி சேம் டைம் லிட்டும் நல்லா சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணினேன். இது 2-in-1 ஆயில் டிஸ்பென்சர். நம்ம மேலே இருக்கிற அந்த பட்டன் இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இப்படி ஓப்பன் ஆகி நம்ம எண்ணெய் வந்துட்டு ஊற்றிக்கலாம். டைரெக்டாக ஊற்றுற மாதிரி வருது. இது வந்து நம்ம கடுகு உளுத்தம் பருப்புலாம் தாளிக்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இன்னொரு செகண்ட் மாடல் இருக்குது. சைடில் ஒரு குச்சி மாதிரி நீட்டிகிட்டு இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்ப்ரே மாடலில் வருது. நான் காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஸ்ப்ரே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது செகண்ட் மாடல். இதில் நம்ம தோசை சுடுறது, சப்பாத்தி சுடுறது இதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த சைடில் குச்சி மாதிரி இருக்குல்ல, அதுதான். இது ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருந்தது. ரொம்ப ஸ்பேஸ்லாம் அடைக்கலை. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பாட்டில் அதே சைஸில் இருந்தனால ஸோ இது கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு அந்த பாக்ஸ்க்கு. இதோட நான் நல்லெண்ணெயும் ஆல்ரெடி யூஸ்டு ஆயில் பாட்டிலும் வச்சுருக்கேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன். நாளைக்கு இன்னொரு வ்ளாகில் பார்க்கலாம். பை அண்ட் டேக் கேர்.